அறிவுரைலாம் இவங்களுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. ரெண்டாவது நீங்கள் சொல்லும்போது மூத்த பதவியாலும் கிடையாது. நான் ஒரு ப்ராக்டிக்கல் நான் ப்ராக்டிக்கலாக இருக்கிறவன், நான் கைவேண்டி இருக்கிறவன். அவங்களுக்கு அறிவுரைலாம் சொன்னால் கேட்க மாட்டான் சார். ஆனால் பட்டால் தான் சார் தெரியும். இப்பயும் பட்டு நீங்கள் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மறுபடியும் அவன் வந்து நடிக்க போகிறதான். இல்லை நான் பிடுங்கிடுவேன் பாடுறா அப்படின்னா இவன் திருந்த மாட்டான் சார். நீங்கள் எளவுக்கு வருத்தம் தெரிவிக்கிறவன் எந்த இடத்துலையும் வருத்தமே தெரிவிக்கலையே சார். அதான் சார் எல்லா கட்சிக்காரும் இருக்கான். இல்லை இப்போ வருத்தம் இந்த 4 நிமிஷத்துலேயே வருத்தம் தெரிவிக்கல சார். அவன் மேக்கப் போட்டு வந்தான், கடைசியில் வீரியம் கொண்டு எழுவோன்ட்டான். நீங்கள் இவன் மறுபடியும் வந்து சார் எவ்வளோ பேரை காவு கொடுக்கும். நம்ம பிள்ளைகளை நம்ம காப்பாற்றணும் சார், நம்ம பிள்ளைகளை நம்ம காப்பாற்றணும். அப்போ இவன் மறுபடியும் நடிக்க போகிறது சாலை சிறந்தது. இவன் வந்து மறுபடியும் வந்தான்னா, நான் வந்து திமுக இவன் வந்தால் திமுகவுக்கு ஆப்பு வச்சுருவான், இல்லைன்னா சீமானுக்கு ஆப்பு வச்சுருவான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல. வந்தால் தமிழ்நாட்டுக்கு கேடு சார். கேடு விளையாமல் இருக்கணும்னா எதிர்காலம் கருதி விஜய் ஏதோ இந்த இப்போ பனையூரா வெங்காய ஊர் இன்னொன்று எங்கெங்கே 4-5 இடத்துல வச்சுருக்கான். நிம்மதியாக அங்கே இருந்துட்டு மறுபடியும் இப்போ தான் 200 கோடி ரூபா வாங்குறாங்களே. நீங்கள் பேசாமல் நீ உன்னை நடிக்கிறானா இந்த சாவில் நடிக்க தெரில. இப்போ 4 நிமிஷத்தில் நடிக்கவே தெரில. அவனுக்கு அழுகிற மாதிரியாக நடித்து தொலைச்சிருக்கலாம், அதுவும் இல்லை. அதனால் பேசாமல் பேக் டு த மீண்டும் முதல் அத்தியாயங்க மாதிரி. அவங்க அப்பா வந்து உண்மையிலே அவங்க அப்பா அவர் மனசாட்சி இருக்கிறவர். அவர் வந்து நிச்சயமாக அவருக்கு மனசாட்சி இருக்கிறதுனால இதுக்கு அழுதுகிட்டு இருப்பார். இப்போ என் மகனால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி.